ஏமாற்றம் அடைய செய்யக்கூடிய ஒரு இடம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒருவனையும் திருந்த செய்யக்கூடிய ஒரு இடம் இருந்தது. என்னைக்கு ஒரு மனிதன் ஏமாத்துவழியா எத்துவாளியா இருக்க போனதே இல்லை. தேவனுடைய திட்டம் நல்லவங்களா பார்த்து, அதனாலதான் ஆண்டவர் இவங்களெல்லாம் எடுத்து இல்லை. எத்து வழி ஏமாளியும் ஆண்டவர் பயன்படுத்த முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளை ஆகினால்தான் சொன்னேன், நினைச்சே பார்த்துக்க மாட்டோமா என்னையா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படத்தக்க விதத்துல ஆண்டவர் இடத்துல கேட்பாங்க. பிரதான ஆசாரியர், வேதப்பாரகர், சபை மூப்பர்கள் எல்லாம் கேட்கிறாங்க. என்ன இவங்க எல்லாம் கத்துறாங்க, சின்ன பிள்ளைகள் கத்துறாங்க. என்ன கத்துறாங்க? சின்ன பிள்ளைகள் என்ன கத்துறாங்க? நீங்களா குருத்தொழில் நியாயில போகும்போது ஓசனா கத்தலையா? சுவிசேஷ பகுதியில வாசகம் இல்ல, என்ன வாசகம்? ஓசனா ஓசனான்னு ஆரம்பித்தார்கள். தாவீதுக்கு மார்க் ஓசனா. நீங்க அதை வாசிக்கலாம். அப்படிதான் நீங்க பொய் போல இருக்கு, நான் பொய் போல இருக்கு. ஏன்னா நாம அனைவரும் தோமாவா தான் இருக்கோம். இன்னைக்கு தோமா தான் நினைக்கக்கூடிய ஒரு நாள். என்ன சொல்லியிருக்குது? 21வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. மத்தேயு 21:16. இயேசுவை நோக்கி யார் சொல்றா? கலிலேயா இல்ல, நீங்க வாசிப்பாருங்களா? முன்னடப்பா பின்னடப்பாரும் வந்து பிரதான ஆசாரியர் வேதப்பார்கள் அவங்கெல்லாம் கேட்பாங்க. அர்ப்பரித்தார்கள், விசாரித்தார்கள், தீர்க்கதரிசனம் சேர்ந்தார்கள். ஆசார் பிரதான 15 வாசிங்க. 15 பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவங்க சொல்றதெல்லாம் கேட்கிறீங்களா? இவங்க என்ன சொன்னாங்க? ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். அப்படி கத்துவாங்க. நாம கத்திக்கணுமா? வாழ்க என்ன இல்லையா? என்னென்ன கத்துவோம் இல்ல, வாழ்க அப்படிமோ. அங்க யாராவது பேர் சொல்லுவாங்க, என்ன